மே மாதம் வந்ததும் வட இந்தியா கடுமையாக வெப்பமடைகிறது. 46 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். இந்த கடுமையான வெப்பத்தால் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகிறது. இதுவே பருவக்காற்றை இந்தியாவை நோக்கி இழுக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் தென்பகுதியை அடையும் போது திடீரென இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை தொடங்குகிறது. இந்த திடீர் தொடக்கம்தான் பருவமழை வெடிப்பு. இந்தியாவின் தென்முனையை அடைந்ததும் தென்மேற்கு பருவக்காற்று 2 முக்கிய கிளைகளாக பெறுகிறது. ஒன்று அரபிக்கடல் கிளை, மற்றொன்று வங்காள விரிகுடா கிளை. அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையை சந்திக்கிறது. ஈரப்பதம் நிறைந்த காற்று மலையில் மோதி மேலேறுகிறது. மேலேறும் போது குளிர்ந்து மேகங்கள் உருவாகின்றன. இதனால் மேற்கு சரிவுகளில் கனமழை பெய்கிறது. அரபிக்கடல் கிளை வடக்கு நோக்கி நகர்கிறது. ஆனால் முன்னால் இருப்பது பிரம்மாண்டமான இமயமலை. இமயமலை காற்றை தடுத்து மேலேறச் செய்வதால் வட இந்தியாவின் பல பகுதிகளில் கனமழை பெய்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, ராஜஸ்தானில் ஏன் அதிக மழை பெய்வதில்லை? காரணம், ஆரவல்லி மலைத்தொடர். இது பருவக்காற்று வீசும் திசைக்கு கிட்டத்தட்ட இணையாக அமைந்துள்ளது. அதனால் காற்று மேலேறுதல் குறைவு, மழையும் குறைவு. இப்போது இரண்டாவது கிளையை பார்ப்போம். வங்காள விரிகுடா கிளை அதிக ஈரப்பதத்துடன் வடகிழக்கு இந்தியாவை நோக்கி நகர்கிறது. வங்காள விரிகுடா கிளை காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளை சந்திக்கிறது. ஈரக்காற்று மேலேறுவதால் மேகங்கள் திரண்டு மேகாலயாவின் மௌசின் ராமில் மிக அதிகமான மழை பொழிவு ஏற்படுகிறது. வங்காள விரிகுடா கிளை கிழக்கிலிருந்து மேற்காக நகரும் போது தொடர்ந்து மழையை பொழிவதால் ஈரப்பதத்தை இழக்கிறது. எனவே கிழக்கிலிருந்து மேற்காக மழை பொழிவு படிப்படியாக குறைகிறது. இதுதான் இந்திய பருவமழையின் மழைப்பாதை.